நான் என் மனசுல என்னென்னமோ நினைச்சு எப்படியோ சந்தோஷப்பட்டு பூர்ச்சு போயில கிடந்தேன். இப்ப என்ன மாலதி பண்றது? அப்பா, வெளிப்படையா மாப்பிள்ளை யாருன்னு சொல்லாம பொண்ணு கேட்டது அவங்களோட தப்பு. அவங்க பொண்ணு கேட்டு வந்தாங்கன்னா நாங்க குடும்பமா உட்கார்ந்து கலந்து பேசி பார்த்தோம். எங்களுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஐயோ, நம்ம ஆனந்திய வேற நான் சீக்கிரம் வர சொல்லிட்டேனேடா. மல்லிகா, நீ உடனே ஆனந்திக்கு ஃபோன் பண்ணி நீ சீக்கிரம்லாம் வர வேண்டாம், எப்போதும் போல நீ வந்தா போதும் சொல்லு. ஆனந்தி என்ன ஏதுன்னு காரணம் கேட்டா நான் என்னத்த சொல்றது? என்னடி நீ எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி தொலை. பொம்பளைங்களுக்கு காரணம் கண்டுபிடிக்கிறது ஒரு விஷயமா? போய் சொல்லிட்டு வா. சரி, இத பிடிங்க. அண்ணி, சொல்லுங்க அண்ணி. ஆனந்தி, மாமா ஏதோ ஒண்ணு இன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வர சொல்லிருந்தாரா? ஆமா அண்ணி. 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர சொன்னாங்க. அதான் நானும் குணாவும் புறப்படலான்னு பேசிட்டு இருக்கோம். இல்ல ஒன்னும் அவசரம் இல்ல. நீ எப்பவும் போல ராத்திரி 9 மணிக்கு பொறுமையா வா. என்னாச்சு அண்ணி? அப்பா 6 மணிக்கு வர சொன்னாரு, நீங்க என்னடான்னா 9 மணிக்கு வர சொல்றீங்க? அது எல்லாருமா சேர்ந்து வெளியில ஒரு இடத்துக்கு போலான்னு மாமா நினைச்சாராம். அப்புறம் அத்தைக்கு தலைவலின்னு சொன்னதும் இன்னொரு நாள் போய்க்கலாம், ஆனந்திய கடையில இருக்க சொல்லிடுன்னு சொல்லிட்டாரு. அதனால நீ வேலையெல்லாம் முடிச்சிட்டு பதறாம பொறுமையா வா. சரிங்க அண்ணி, அப்போ நான் 9 மணிக்கே வரேன். மச்சான் வாங்க அப்படியே கடை பக்கம் போயிட்டு வருவோம். யோ சும்மா ரியா, கடுப்பேத்திக்கிட்டு. என் கையில காசு சுத்தமா இல்ல. ஆனா என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கே. வாங்க போவோம். மாப்பிள, நிஜமாவா சொல்றீங்க? ஐயோ, உண்மையை சொன்னாலும் நம்ப மாட்டீங்க மச்சான். மச்சான் பாத்தீங்களா மச்சான்? வாங்க மச்சான் போவோம். வாங்க மச்சான், வாங்க. அட வாங்க மச்சான். இருங்க மாப்பிள, இருங்க போவோம். வாங்க. அட வாங்க மச்சான், அங்க போய் சரக்கு போட்டுட்டு உங்க காதல் விவகாரத்தெல்லாம் பேசுவோம். அண்ணே, என்ன தலைகிலையெல்லாம் சீவி பயங்கரமா வெளியே புறப்பட்ட மாதிரி தெரியுது? அது ஒண்ணும் இல்ல, சும்மா பக்கத்துல போயிட்டு வரலான்னு. பக்கத்துலனா எங்க? பக்கத்துலனா மச்சான், அது ஒண்ணு இல்ல செல்வி. சாமி கும்பிட கோவிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சா. அதான் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே அம்மனை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே மெதுவா கடத்தெரு பக்கம் போய் கடத்தெரு பக்கம் போய் அது கடத்தெரு பக்கம் போய் அப்புறம் கடத்தெரு பக்கம் போய் தண்ணிய போட்டுட்டு வரலாம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அண்ணே, நீ போய் இந்த சட்டைய மாத்திட்டு நல்லா பளிச்சுன்னு உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சட்டைய போட்டுட்டு வா. நாம வெளியே போறோம். எங்க செல்வி போறோம்? எங்கன்னு சொன்னா நீ சர்ப்ரைஸ் தாங்காம பயங்கரமா சந்தோஷப்படுவ. இப்ப நீ போய் சட்டைய மாத்திட்டு வா. செல்வி, எங்க போறோம்னு சொல்லுமா முதல்ல. ஆனந்தி வீட்டுக்கு போறோன்னு. அதுவும் சும்மாலாம் இல்ல, உனக்கு ஆனந்திய பொண்ணு கேட்டு போறோம். என்ன செல்வி சொல்ற? அண்ணே, உன் தங்கச்சி கிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அத வெற்றிகரமா முடிச்சு காட்டுவேன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. ஆனந்தியோட அப்பா அம்மா கிட்ட போய் கோவில்ல வச்சு
உன் கல்யாண விஷயம் எல்லாமே பேசியாச்சு. அவங்களுக்கும் இதுல சந்தோஷம். சாயங்காலமே பொண்ணு கேட்டுவாங்க. மேற்படி எல்லா விஷயத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஓ ஏன் செல்வி, ம்? ஆனந்தி அப்பா அம்மா எல்லாம் ஓகே சொல்லிட்டாங்களா? ஆமா, ஏன்? இல்ல, மச்சானுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன விஷயம். யோ, அ, அ, ம், எல்லாம் ஓகே சொல்லிதான் அவங்க வர சொல்லிருக்காங்க. ம், நீ எதுக்கு இப்ப தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்க? ம், ம். அண்ணே, ஆ? நீ சட்டைய மாத்திட்டு வா. யோ, உன் மச்சான உள்ள கூட்டிட்டு போய் ரெடி பண்ணியா? ஆ, அதுக்கு தானே நான் இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். மச்சான் வாங்க மச்சான். அட வாங்க மாப்ள. மச்சான். இந்த ரெடி பண்ணி கூட்டு வந்துடுறேன். இருங்க மாப்பிள்ள வரேன். மாப்பிள்ள. பீரோ எங்க? அதோ அங்க. நல்லா இல்ல. ஐயா, டேஞ்சர் லைட் மாதிரி இருக்க. கிடைச்சிருச்சு. மங்களகரமா மஞ்சள் கலரு. சூப்பரா இருக்கு மச்சான். போங்க மாத்திட்டு வாங்க. ம். இது போதுமாடி? போதுமா? புடவை உள்ள இருக்குல்ல? இருக்கு இருக்கு. சரி. என்ன தாம்பூல தட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமா சித்தி. எங்க வீட்ல இன்னைக்கு விசேஷம்தான். செல்வி, என்ன விசேஷம்னு நீ சொல்லவே இல்லையே? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பா. ஆ. எங்க அண்ணனுக்கு ஒரு இடத்துல போய் சம்பந்தம் பேசலான்னு இருக்கோம். ஆ? அதுக்காக தான் இப்ப புறப்பட்டு ரெடியா இருக்கோம். ஏம்மா, எங்க கிட்ட சொல்லியிருந்தா ஆனந்துக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நானும் காமாட்சியும் கூட வந்திருப்போம்ல. எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட நீ சொல்லவே இல்லையே செல்வி. வயசான காலத்துல எதுக்கு சித்தப்பா உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்? ஆ? அதான் நாங்களே போயிட்டு வரலான்னு முடிவு பண்ணிட்டோம். என்ன அக்கறை பாரு, பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். பொண்ணு உள்ளூரா வெளியூரா? அகிலா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பொண்ணு மட்டும் நல்லபடியா பேசி முடிச்சு தட்டு கை மாறட்டும். அதுக்கப்புறம் பொண்ணு உள்ளூரா இல்ல வெளியூரா, மாநிறமா குள்ளமா உயரமா பேர் என்ன எல்லாத்தையும் சொல்றோம். அது வரைக்கும் எங்களை எதுவும் கேட்காதீங்க. நாங்க ரகசியமா தான் பண்ணுவோம். ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. சூப்பர் மச்சான். கூப்பிடுறியா அவனை? அண்ணே, வந்துட்டாமா. என்ன? என் பொண்டாட்டி தான் கூப்பிட்டா, ஆனா உங்களை கூப்பிட்டா. ஆ, வாங்க போலாம். வாங்க. என்னென்ன உன்கிட்ட இந்த கலர் தான் இருக்கா? ஏன் நல்லா இல்லையா? ஆ, இல்ல இல்ல நல்லதா இருக்கு. வா போலாம். ஆ, வாடா வா. சித்தப்பா ஆ. சித்தி, ஆ. 2 பேரும் சேர்ந்து நின்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா. நல்லா இருப்பா, நல்லா இரு. போற காரியம் நல்லபடியா முடியட்டும். ம். போயிட்டு வாப்பா. நல்லபடியா Thanks, போயிட்டு சித்தப்பா. வாப்பா. வாமா. மச்சான், நாம தான் கூட போகணும். போலாமா? ம். வாங்க வாங்க போலாம். வாங்க.